இருக்கா இல்லையா? அவர் பேர்ல டெபாசிட் பண்ணி வச்சிருக்கீங்க, அதுக்கு நம்ம பசங்க பேர்ல பண்ணி வச்சிருக்கலாம்ல. பாய மூடுறி மனுஷியாடி நீலாம். உன்னை நம்பி தானே எங்க அப்பா வீட்டுல விட்டு போறேன். அவருக்கு கொடுக்குற காசெல்லாம் புடிங்கிட்டு இருக்க. பசிக்குதுன்னு ஒரு வாய் சாப்பாடு கேட்டாரு, அது கூட போட முடியாதடி உன்னால. தம்பி வெள்ளப்பா பா இருங்கப்பா. இந்த வீடு வசதி சொத்து இதெல்லாம் அவரு சம்பாதிச்சது. அவர் என்ன படிக்க வச்சதுனாலதான் இன்னைக்கு நான் ஒரு நல்ல நிலைமையில இருக்கேன். அவருக்கு காசு கொடுக்க கூடாதுன்னு சொல்றதுக்கு நீ யாரு? என்ன பாக்குற? லாண்டரி துணி கொடுக்க வந்த பையன் எல்லாத்தையும் என்கிட்ட சொல்லிட்டான். தப்பெல்லாம் ஓ மேல இல்லடி, என் மேலதான். நான் தான் வேலை வேலைன்னு சுத்திக்கிட்டு எங்க அப்பாவை கவனிக்காம விட்டுட்டேன். புருஷங்க நாங்களாம் உங்களை நம்பி தானே எங்க அப்பா வீட்டுல விட்டு போறோம். நீங்களே இப்படி பண்ணாங்களா எங்கடி போவோம்? உங்களை மாதிரி பொண்ணுங்களாம் நல்ல புருஷன் வேணும், நல்லா சம்பாதிக்கணும்னு ஆசைப்படுறீங்கல்ல. ஆனா என்னைக்காச்சும் ஒரு நாளாச்சு நல்ல மருமகளா இருக்க ட்ரை பண்றீங்களாடி? விடுப்பா, ஏதோ தெரியாம பண்ணிட்டான். இப்ப கூட பாரு, உனக்கு தாண்டி அவர் சப்போர்ட் பண்றாரு. நீ உடைச்சது அவரோட நம்பிக்கை மட்டும் இல்ல, என்னோட நம்பிக்கையும் சேர்த்துதான். இல்ல நான் தெரியாம தான் கேக்குறேன். இதுவே உங்க அப்பா வீட்டுக்கு வந்திருந்தா இப்படிதான் அவர் கவனிச்சிட்டு இருந்திருப்பியா? உங்க அப்பனை நீ எப்படிலாம் கவனிப்பன்னு எனக்கு நல்லாவே தெரியும்டி. இந்த வீடு அவர் சம்பாரிச்சு கட்டினது, என்னை படிக்க வச்சது அவருதான். அவருனாலதான் எனக்கு இந்த வாழ்க்கையே. முதல்ல உங்க பிறந்த வீட்டையும் இந்த புகுந்த வீட்டையும் பிரிச்சு பார்க்கறது நிறுத்துங்கடி. ஏய் சபரி, நடந்தது நடந்து போச்சு. நீங்க 2 பேரும் சந்தோஷமா இருக்கிறத நான் பார்க்கணும். நீ என் பொண்ணுமா.